வணக்கம் ரிதி. அதாவது ஆப்பிரிக்கா நாடான எத்தியோப்பியா நாட்டின் தலைநகர் அடிஸ் அபாபாவிலிருந்து எத்தியோப்பியாவின் ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானம் கடந்த சில தினங்களுக்கு முன்பு சென்னை சர்வதேச விமான நிலையத்திற்கு வந்தது. அந்த விமானத்தில் வந்த பயணிகளை சென்னை விமான நிலைய சுங்க அதிகாரிகள் கண்காணித்து சந்தேகப்பட்ட பயணிகளை நிறுத்தி சோதனை நடத்தி கொண்டிருந்தனர். அப்போது அந்த விமானத்தில் கென்யா நாட்டைச் சேர்ந்த சுமார் 35 வயது பெண் பயணி ஒருவர் சுற்றுலா பயணிகள் விசாவில் சென்னைக்கு வந்தார். அந்த கென்யா நாட்டு பெண் பயணி மீது சுங்க அதிகாரிகளுக்கு சந்தேகம் ஏற்பட்டது. அவரை நிறுத்தி விசாரித்தனர். விசாரணையில் அவர் முன்னுக்கு பின் முரணாக பேசினார். இதையடுத்து கென்யா நாட்டு பெண் பயணியை சுங்கத்துறை அதிகாரிகள் அழைத்து சென்று தீவிரமாக விசாரணை நடத்தினர். அதோடு பெண் சுங்க அதிகாரிகள் அவரை முழுமையாக பரிசோதித்த போது அவருடைய வயிறு வழக்கத்துக்கு மாறாக பெரிதாக இருப்பதும் தெரிய வந்தது. இதையடுத்து அந்த பெண் பயணியை விமான நிலைய மருத்துவமனைக்கு அழைத்து சென்று எக்ஸ்ரே எடுத்து பார்த்தனர். அப்போது அவருடைய வயிற்றுக்குள் பெரிய அளவிலான கேப்சூல்கள் மாத்திரைகள் அதில் அதிக அளவில் இருப்பது தெரிய வந்தது. இதையடுத்து அந்த பெண் பயணியை சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை கொண்டு சென்று மருத்துவமனைகளின் உதவியுடன் இனிமா கொடுத்து வயிற்றுக்குள் இருக்கும் கேப்சூல்களை கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் எடுத்தனர். இந்த பயணியின் இந்த பணிகள் கடந்த 2 நாட்களாக நடைபெற்றதாக கூறப்படுகிறது. அவ்வாறு கென்யா நாட்டு பெண் பயணியின் வயிற்றுக்குள் இருந்த மொத்தம் 90 கேப்சூல்கள் வெளியில் எடுக்கப்பட்டன. அதன் பின்பு அந்த கேப்சூல்களை சுங்க அதிகாரிகள் உரைத்து பரிசோதித்த போது மிகவும் விலை உயர்ந்த கொக்கைன் போதைப் பொருள் இருந்ததை கண்டுபிடித்தனர். 90 கேப்சூல்களிலும் மொத்தம் 1.24 கிலோ கொக்கைன் போதைப் பொருள் இருந்தது. அதன் சர்வதேச மதிப்பு ரூபாய் 14.4 கோடி ஆகும். இதையடுத்து சுங்க அதிகாரிகள் கென்யா நாட்டு பெண் பயணியை மீண்டும் சென்னை விமான நிலையத்துக்கு அழைத்து சென்று அங்கு வைத்து அவர்களை விசாரணை செய்து வருகின்றனர். அதோடு 14.2 கோடி மதிப்புடைய கொக்கைன் போதைப் பொருளையும் பறிமுதல் செய்தனர். அந்த பெண் பயணியிடம் சுங்க அதிகாரிகள் மேலும் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இவர் சர்வதேச போதை கடத்தும் கும்பலை சேர்ந்தவரா அல்லது குறியாக பயன்படுத்தியிருக்கவோ என அவருடைய பாஸ்போர்ட்டையும் ஆய்வு செய்த போது அவர் ஏற்கனவே இதே போல் மும்பை, டெல்லி உள்ளிட்ட இடங்களில் சில முறை வந்து சென்றுள்ளதாகவும் தெரிய வந்தது. எனவே இவர் ஏற்கனவே டெல்லி, மும்பை இதே போல் போதைப் பொருளை கடத்தி இருக்கலாம் என்றும் தெரிய வருகிறது. மேலும் கென்யா நாட்டு பெண் சென்னையில் யாரிடம் இந்த போதைப் பொருளை கொடுக்க வந்தார், சர்வதேச போதை கடத்தும் கும்பல் சேர்ந்தவரா, சென்னையில் யார் யார் இருக்கின்றனர் என்று சுங்க அதிகாரிகள் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை விமான நிலையத்தில் கென்யா நாட்டு பெண் பயணியிடம் இருந்து ரூபாய் 14.2 கோடி மதிப்புடைய கொக்கையின் போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பது தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தது. ரிதி, நேற்றைய தினம் 7.4 கோடி மதிப்புள்ள உயர் ரக கஞ்சா போதைப் பொருளும் கடத்தி இருப்பதும் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சென்னை விமான நிலையத்தில். ரிதி.